முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய தமிழகத்தின் முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிபேட் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பதவியேற்றதும் தங்களோட கையெழுத்து, அதாவது அவருக்கு போட்ட கையெழுத்து, அந்த அறிவிப்பு எல்லாமே நான் வரவேற்கிறேன். ஆனால் எடுப்புலேயே போன ஆட்சியில் எங்க சுத்தமாக வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. கஜானால எவ்வளோ காசு இருக்குன்றதே தெரியல, தொடச்சி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் குறை சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னா மனசு இருந்தால் போதும், கொடுக்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. மனசு தான் வேணும். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் டைமில் வெள்ளம் வந்தப்பெல்லாம் எங்ககிட்ட கையில் பட்ஜெட்டும் கிடையாது. ஒன்றிய அரசு எங்கள்கிட்ட பட்ஜெட் கிடையாது தரல. அந்த ஒரு ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன்லையும் மக்களோட நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்ல விஷயம்லாம் பண்ணோம். நீங்கள் எப்படி பண்ண போறீங்கன்றத நான் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். நீங்களும் எங்களை மாதிரி நல்ல திட்டங்களை செயல்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் பிப்ரவரி மாதமே நாங்கள் தமிழோட பட்ஜெட், அதாவது நிதி எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே நாங்கள் அறிக்கையில் விட்டுட்டோம். நீங்கள் அதுக்கப்புறம் தானே மக்களுக்கு அந்த இலவசம் தரப்போகிறேன், இந்த இலவசம் தரப்போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்ற மாதிரி எல்லாமே சொன்னீங்க. ஸோ நீங்கள் போன ஆட்சியில் இந்த மாதிரி கஜானால காசுல எல்லாமே ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டாங்க. 10 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி காரணத்தை காட்டி மக்களை ஏமாத்தாதீங்க. நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் கூடிய விரைவிலே மக்களுக்கு என்ன மாதிரி நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணல அப்படின்றத நுணுக்கங்களை எல்லாம் எங்ககிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். எங்களை மாதிரி நீங்கள் செயல்படுத்துவீங்க நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் தாட்டனா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் வாய்ஸ் ஃபார் மீ கேங் கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பை.